வாங்க காலிஃப்ளவர் குருமா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு கடாய் ஹீட் ஆனவுடனே ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் நல்லா சூடானவுடனே 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, கொஞ்சோண்டு கல்பாசி, 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு அன்னாச்சி பூ இதெல்லாம் சேர்த்து பொரிய விட்டுறலாம். பொரியட்டும். நான் கரண்ட் அடுப்பில் ஒரு 1.5 சொம்பு தண்ணி வச்சு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் இதை மாதிரி கட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு உப்பு மஞ்சத்தூளும் போட்டு ஒரு கொதி விட்டுக்கிறேன். ஒரு கொதி வந்தவுடனே தண்ணியை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுருங்க காலிஃப்ளவரை. இப்போ அதுக்குள்ளேயும் ஸ்பைசஸ்லாம் பொரிஞ்சிருச்சு. நான் ஒரு 3 பெரிய வெங்காயமும் 2 பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வணங்கி வந்தோடனே ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி ஒன்றா சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். தக்காளி வணங்குறதுக்கு உப்பு ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நான் குருமாவுக்கு தேவையான உப்பு நான் இப்போவே சேர்த்துட்டேன். தக்காளி சீக்கிரமும் வணங்கி வரும், அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா சிம்மில் வச்சு நல்லா கிளறி விட்டு வணக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வணங்கின உடனே ஒரு அரை கைப்பிடி புதினா, அரை கைப்பிடி மல்லித்தலை இதையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். மல்லி புதினா ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பேஸ்ட்டு நல்லா வணங்கி பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் எப்போ இஞ்சி பூண்டு சேர்த்திங்கன்னா சட்டியில் அடி பிடிக்காமல் இருக்கும். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை எல்லாம் போனவுடனே நான் ஒரு உருளைக்கிழங்கு 2 கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த காலிஃப்ளவரோட ஒன்றா சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் தனியாக வடித்து வச்சுருக்கோம்ல, அதையும் 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம் அந்த குருமாவில். இதில் சேர்த்து நல்லா வணக்கி விட்ருங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கிடுங்க. இதுக்கு தேவையான மசாலா எடுத்து வச்சுக்கலாம். மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூனு, தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, சிக்கன் மசாலா 3/4 ஸ்பூனு, 1.5 ஸ்பூன் மல்லித்தூள். இந்த மசாலாவையும் ஒன்றா சேர்த்து வணக்கிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போட்டோன்னு சிம்மிலே வச்சு நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா வணங்கி வந்தோடனே ஒரு சொம்பு தண்ணி வச்சுருக்கேன். ஒரு சொம்பு தண்ணி இதில் மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டு தட்டு போட்டு மூடி க்ளோஸ் பண்ணிடலாம். நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதித்து வரட்டும். இந்த ஸ்டேஜில் உப்பு மசாலாலாம் போதுமான்னு பார்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ தட்டு போட்டு மூடி க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ அதுக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். சின்ன மூடி 1/2 மூடி தேங்காய், 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1/2 ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இது 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. சுடுதண்ணில் போட்டப்போவே காலிஃப்ளவர் கொஞ்சம் பாதி வெந்திருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு வேகிறதுக்கான டைம் மட்டும்தான். உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. இப்போ அந்த அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு ஊற்றிடலாம். இதில் ஊற்றிட்டு தேவையான அளவு மட்டும் தண்ணி ஊற்றிங்க. தண்ணி ரொம்ப ஊற்றிட வேணாம். நான் மிக்சியை கழுவி மட்டும் கொஞ்சமாக மட்டும்தான் தண்ணி விட்டுருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. தண்ணி ரொம்ப ஊற்றிடாதீங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் கரம் மசாலா கொஞ்சோண்டு ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு 3/4 ஸ்பூன் போடுறேன். கரம் மசாலா இந்த ஸ்டேஜில் போட்டிங்கன்னா தான் நல்லா வாசனையாக இருக்கும். ஸ்டார்டிங்லேயே போடாதீங்க. நான் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கிறேன். எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ தட்டை போட்டு மூடி ஒரு 7 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுக்கலாம். அவ்வளோதான், எனக்கு கொதித்து வந்துருச்சு. குருமாவும் இந்த அளவுக்கு திக்னஸ் ஆகிடுச்சு.
அவ்வளோதாங்க, குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ மல்லித்தழை போட்டு இறக்கிடலாம். இந்த குருமா இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி குருமா வச்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கும். அவ்வளோதாங்க, மல்லித்தழை போட்டு இறக்கிடலாம். ஓகேங்க, குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ எங்கள் வீட்டில் இதுக்கு சப்பாத்தி தான் போட்டிருக்கோம். சப்பாத்திக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்க, வாங்க சாப்பிட்லாம். அப்புறம் நம்ம சேனலில் பார்க்குறவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.